ருத்ராட்சம் சிவபெருமானின் கண்ணீர் துளிகளிலிருந்து தோன்றியதாக கூறப்படுகிறது. கடவுள்களுக்கெல்லாம் கடவுளாக போற்றப்படும் சிவபெருமான் பல காலமாக ஆழ்ந்த தியானத்தில் மூழ்கியிருந்தார். நீண்ட காலத்திற்கு பிறகு அவர் கண்களை திறந்தபோது அவர் கண்ணில் இருந்து வழிந்த கண்ணீர் பூமியில் விழுந்தது. பூமியில் இந்தியா, நேபாளம், இந்தோனேஷியா போன்ற சில பகுதிகளில் மட்டும் இந்த கண்ணீர் துளிகள் விழுந்தது. இந்த கண்ணீர் துளிகள் விருட்சமாக வளர துவங்கியது. இதுவே ருத்ராட்ச மரமாகும். இந்த மரத்தில் உள்ள காய்கள் முதிர்ந்து புனிதமான ருத்ராட்ச விதைகளாக மாறியது. இந்த ருத்ராட்சம் எம்பெருமானீசனின் கருணையாக கருதப்படுகிறது. இறைவனின் கண்ணீர் துளிகள் பூமியில் மரமாக முளைத்ததால் ருத்ராட்ச விதைகள் தெய்வீக சக்திக்கும் பூமிக்கும் இடையே ஒரு பந்தத்தை ஏற்படுத்தும் புனிதமான பொருளாக பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு ருத்ராட்சமும் ஆன்மீக சக்தி, தூய்மை, அமைதி, ஞானத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது. ருத்ராட்ச வடிவில் சிவனே நம்முடன் இருப்பதாக அடியார்கள் கருதுகிறார்கள். ருத்ராட்சம் தீய சக்திகளிலிருந்து நம்மை பாதுகாக்கும் கவசமாகவும் இருக்கிறது.